ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சிவிஎல்இ மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவை மையம் மூலமாக விடோ சர்டிஃபிகேட் விதவை சான்றிதழ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் இசேவைக்கான ஐடியை லாகின் வந்து பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கீழே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிளிக் பண்ண வேண்டியது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்க பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் பல்வேறு வகையான சர்வீஸ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம பார்க்க போகிறது விடோ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெவென்யூ 109 விடோ சர்டிஃபிகேட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரொசீட்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது இதுக்கு முன்னாடி இசேவையில் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட், இன்கம், நேட்டிவ் கம்யூனிட்டி ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக உங்ககிட்ட கேன் நம்பர் இருந்திருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள். எதுவுமே இல்லை, உங்கள் ஆதார் நம்பர், ஜஸ்ட் உங்கள் 12 டிஜிட் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பருக்கு கேன் நம்பர் இருக்குது அப்படின்னா கீழே உங்களுக்கான கேன் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகிடும். உங்கள் கேன் நம்பர், பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஒருவேளை உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி எந்த டீட்டெயில்ஸும் காமிக்கல அப்படின்னா உங்கள் ஆதாருக்கு கேன் நம்பர் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி புதுசாக கேன் நம்பரை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை. ஸோ இந்த கேன் நம்பர், அப்ளிகேன் நேம், ஃபாதர் நேம், மொபைல் நம்பர் எதுவுமே கொடுக்காதீங்க. ஜஸ்ட் உங்கள் ஆதார் நம்பரை மட்டும் நீங்கள் கொடுத்து சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கேன் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகிடும். இல்லை ஃபஸ்ட்லேயே ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா எடிட் கேன் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பெயரோ அதை டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் எடிட் பண்ண முடியாது, எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நேமும் டேட் ஆஃப் பர்த் எடிட் பண்ணுறதுக்கு ஸோ டிஎன்இ அந்த இசேவைக்கு மெயில் பண்ணி தான் நீங்கள் எடிட் பண்ண முடியும், கரெக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ அந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்துடும். நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தா எல்லா டீட்டெயில்ஸுமே கேன் நம்பர் எடுத்துக்கும். உங்கள் நேமாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் நேமாக இருக்கட்டும், எல்லாமே இல்லை. முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் கேன் நம்பர் வந்து க்ரியேட் பண்ண சொல்ல உங்களுடைய திருமண நிலை, மெரிட்டல் ஸ்டேட்டஸை வந்து விடோ அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ நிறைய பேர் இந்த சர்வீஸ் நாட் அப்ளிகேபிள் வரணும். காரணம் என்ன அப்படின்னா கேன் நம்பரில் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து விடோன்னு இருக்கணும். அப்படி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் மேரின்னு வச்சு அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. நீங்கள் விடோ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு கேன் நம்பரில் விடோ அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் மேரிடோ அன்மேரிடோ அந்தமாரி மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்படி கேன் நம்பரில் மேரிட் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் கேன் எடிட் கொடுத்து விடோ அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தா எடிட் பண்ணிக்கோங்க. விடோன்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்னமான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணால் போதும் அப்படின்னா, ஸோ முதல்ல டேட் ஆஃப் மேரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் மேரேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்றைக்கு திருமணம் ஆச்சோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ எனக்கு எப்போ திருமணம் ஆச்சு அப்படின்னு தெரியல அப்படின்றவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காட்டாலே வந்து விட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் டெத்து கேட்டிருக்காங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்றைக்கு இறந்தாங்களோ அதுக்கான தேதி என்ன, இயர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்கணுங்க. ஸோ இறந்ததுக்கான தேதியை கொடுத்துக்கோங்க. விடோ சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும் அதிகபட்சமாக. ஸோ பெண்கள் தான் கேண்டிடேட் நேமாக கொடுத்துக்கோங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து இறந்த தேதி, டேட் ஆஃப் டெத்தில் போயிட்டு ஹஸ்பண்ட் இறந்த தேதியை கொடுத்துட்டு டெத் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ டெத் சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. புதிய டிஜிட்டல் செய்யப்பட்ட சர்டிஃபிகேட் அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஸோ எந்த இயரில் டெத் ஆனாங்க அந்த ஃபுல் நம்பரை நீங்கள் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுவே பழைய சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட்டில் 0.5 இயர் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ டெத் சர்டிஃபிகேட் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன இருந்தாலும் சரி, டெத் சர்டிஃபிகேட்டை பார்த்தா அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் அப்படியே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணால் போதும். இது ரெண்டு மட்டும் ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ இறந்த தேதி, டெத் சர்டிஃபிகேட்டான நம்பர் ரெண்டை மட்டும் கொடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. அடுத்த கட்டமாக இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்துடும். அட்ரஸாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ எல்லாமே கேட்டாக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் கொடுக்குறீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு சப்மிட் ஆகிட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்குள்ளே வந்து போகும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல மேண்டரி டாக்குமெண்ட்டை என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபோட்டோ. ஸோ கம்பல்சரி உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி ஆகணும். இதில் போயிட்டு
ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி டாக்குமெண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 2 3 அந்த மாதிரி கொடுக்கலாம், அல்லது ஃபோட்டோனா ஃபோட்டோ அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 250 × 250 பிக்சலுக்குள்ளே ரீசைஸ் பண்ணிக்கோங்க. 50 கேபிக்குள்ளே ஃபோட்டோ இருக்கணும். ஆடு கொடுத்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு பக்கத்தில் அப்லோட் ஆப்ஷனுக்கும் அந்த அப்லோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் ஃபோட்டோ அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஓப்பன் ஆகும். முதல்ல ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து எனி அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு எனி அட்ரஸ் ப்ரூஃபில் உங்களுடைய ஆதார் கார்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டுனா டாக்குமெண்ட் நம்பர் ஆதார் என்ட்ரு பண்ணுங்கள், இல்லை 2ன்னு கொடுத்துட்டு ஆடை கிளிக் பண்ணி உங்கள் ஆதார் கார்டு மீது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே 200 கேபிக்குள்ளே இருக்க மாரி பிடிஎஃப் ஃபார்மேட்லேயோ ஜேபிஜி ஃபார்மேட்லேயோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாங்க. ஆடு கொடுத்து ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிடும். அதுக்கப்புறம் திரும்ப இதே அட்ரஸ் ப்ரூஃபை மென்ஷன் பண்ணுங்கள். திரும்ப கொடுத்துட்டு உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணியாகணும். கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கம்பல்சரி கொடுத்தாகணும். டாக்குமெண்ட் நம்பரில் போயிட்டு ரேஷன் கொடுங்க அல்லது ஆதார்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ரேஷன் கார்டு அல்லது ஸ்மார்ட் கார்டு மென்ஷன் பண்ணிட்டு ஆடு கொடுத்து உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. எனி அட்ரஸ் ப்ரூஃப்லேயே 2 தடவை முதல்ல ஆதார் அப்லோட் பண்ணிட்டு திரும்ப எனி அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்து ரேஷன் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் ஹஸ்பண்ட், உங்கள் ஹஸ்பண்டோட டெத் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ கம்பல்சரி நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி ஆகணும். டாக்குமெண்ட் நம்பரில் போயிட்டு நம்பராக கொடுத்துட்டா மழை டெத் சர்டிஃபிகேட் அப்படி மென்ஷன் பண்ணிட்டு ஆடு கொடுத்து ஹஸ்பண்டோட டெத் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. 4வதாக வந்து பார்த்தா மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான சர்டிஃபிகேட் அல்லது எனி அதர் டாக்குமெண்ட் டு ப்ரூவ் மேரேஜ், அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் அப்படி தான் அப்படின்றதுக்கான ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதாவது உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பத்திரிக்கை இருக்குது, இன்விடேஷன் இருக்குது அப்படின்னா அந்த இன்விடேஷன் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ரேஷன் கார்டையை கூட நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் மேரேஜுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா ரேஷன் கார்ட்லேயே பக்கத்துலேயே உங்கள் ஹஸ்பண்டாக என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே கூட நீங்கள் வந்து பார்த்தா ப்ரூஃபாக வச்சுக்கலாம். ரேஷன் கார்டை கூட ப்ரூஃபாக வைங்க. அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கசட் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு அஃபிடேவிட் வாங்குற மாரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எனது கணவர் எனக்கு அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இறந்துட்டார், இந்த சர்டிஃபிகேட் எனக்கு பயன்படுது, அந்த மாதிரி ஒரு கசட் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு அஃபிடேவிட் வாங்கி அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் உங்கள் 2 பேருக்கும் திருமணமாக இருக்கின்றதுக்கான ஒரு ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணால் போதுமானது. ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. அல்லது VORI கிட்ட ஒரு லெட்டர் மாரி எழுதி வாங்கினா கூட ஓகே தான். எதுவாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக 5வதாக செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேண்ட் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் அதில் சைன் மட்டும் பண்ணால் போதுமானது. உங்கள் சைன் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு அப்ளிகேண்ட் ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு ஃபோட்டோ கீழே வந்து பார்த்தா இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ ஒட்டிடணும். அதுக்கு கீழே இந்த இடத்துல வந்து பாருங்கள் சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகேண்டில் போயிட்டு உங்கள் சைன் பண்ணி அதே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட் தான் ஃபோட்டோ, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, மேரேஜுக்கான ப்ரூஃபு, டெத் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன், இந்த 6 டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் காமிக்கும். மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரிண்ட் ரெசிப்ட் ஓப்பன் ஆகும். பிரிண்ட் ரெசிப்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒப்புகை சீட்டு வந்துடும். இந்த ஒப்புகை சீட்டில் உங்களுக்கான நம்பர் கொடுத்துருப்பாங்க, அப்ளை பண்ணதுக்கான நம்பர். இந்த நம்பரை வச்சு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான அப்ளிகேஷன் முதல்ல விஓ கிட்ட போகும், அவர் அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் RI கிட்ட போகும், அவர் அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் டெப்டி தாசர், அவர் அப்ரூவலுக்கு அப்புறம் தாசர், இந்த 4 பேர்கிட்ட போயிட்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்களே ஆன்லைன் மூலமாக எடுத்துக்கலாங்க. மெசேஜ் வந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துக்கலான்னு, அப்போ உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை ஆன்லைன் மூலமாக நீங்களே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆகும். இவர் வந்து பார்த்தா விதவையானவும் இது வரைக்கும் மறுமணம் பண்ணாத இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக நிறைய இடத்துக்கு யூஸ் ஆகும். அதாவது ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அல்லது வந்து பார்த்தா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வீடியோ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க, பென்ஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வித சர்டிஃபிகேட் கம்பல்சரி யூஸ் ஆகும். அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.